الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ أجمعوا أمرهم وهم يمكرون وما أكثر الناس ولو حرصت بمؤمنين سورة يوسف 102 ஆயத்திலிருந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, எப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரருடைய செய்தியை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை அல்லாஹு தஆலா விரிவாக சொன்னதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வாறு உயர்த்தினான், அவங்களோட சகோதரர்களை விட உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் கொடுத்தான். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல முடிவை கொடுத்தான், நல்ல உதவி செஞ்சான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். ஆனால் அவங்களோட சகோதரர்கள் விரும்பினது அவருக்கு தீங்கிழைக்கணும், அவரை அழிக்கணும், இல்லாமல் ஆக்கணும் என்று தான் விரும்பினாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அவங்கள உயர்த்தினான். எனவே இவ்வாறு தான் நபியே மறைவான செய்திகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ இது மறைவான செய்திகள், உங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுடைய ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய செய்திகளை நூஹீஹி இலைக் நாங்கள் உங்களுக்கு வஹியாக இறக்கியிருக்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் படிப்பினைக்காக வேண்டி, உபதேசம் பெறுவதற்காக வேண்டி, உங்களை யார் ஏற்றுக்கொள்ளலையோ, உங்களை நம்பினவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாருக்கும் படிப்பினையாகவும் உபதேசமாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். வமா குன்த லதைஹிம் இத் அஜ்மஉ அம்ரஹும் வஹும் யம்குரூன். அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போடணும், அவருக்கு தீங்கிழைக்கணும் என்று சொல்லி அவங்க ஒன்று கூடி மஷூரா பண்ணினாங்களே, அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருக்கல. வமா குன்த லதைஹிம் இத் அஜ்மஉ அம்ரஹும், தங்களுடைய காரியத்தில் அவங்க ஒன்றுபட்ட பொழுது, மஷூரா செஞ்சு முடிவெடுத்த பொழுது அவங்க வஹும் யம்குரூன் சூழ்ச்சி செஞ்சு கொண்டு செஞ்சாங்களே, அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கல. மாறாக நாங்கள் தான் உங்களுக்கு படித்து கொடுத்தோம், வஹி இறக்கி நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லி தந்தோம். பல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லும் பொழுதும் வமா குன்த லதைஹிம் நீங்கள் அங்கே இருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் வமா குன்த பிஜானிபில் கர்பி, நீங்கள் இதை கவைனலா மூசலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் நுபுவத்தை கொடுக்குற நேரம் நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் இருக்கல. அப்படின்னா இது யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? அல்லாஹ் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான். அப்போ இதன் மூலமாக எல்லாம் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், தன்னுடைய ரசூல் இவர் இருக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் என்னுடைய தூதர், இவருக்கு நான் பல மறைமுகமான விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவங்களை நம்பக்கூடியவங்களுக்கு நம்பாதவங்களுக்கும் படிப்பினையாகவும், ஈடேற்றத்துக்கு காரணமாக யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவருக்கு ஈடேற்றத்துக்கு காரணமாகவும், யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இப்படியான சம்பவங்களை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் உண்மையில் இந்த சம்பவங்கள் ஏடுகளில் எழுதப்பட்ட சம்பவங்கள் அல்ல. ஏன்னா அல்லாஹு தஆலா மறைமுகமாக முந்தி நடந்த சம்பவங்களை ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சு கொடுத்துருக்கிறான், யாருக்குமே தெரியாத விஷயங்கள். நீங்கள் எவ்வளோதான் இதெல்லாம் சொல்லி காட்டினாலும் வமா அக்ஸருன் நாஸி வலவ் ஹரஸ்த பிமுஃமினீன், எவ்வளோதான் நீங்கள் ஆசை வச்சாலும், அவங்க மூமின் ஆகணும்ன்ற பேராசை வச்சாலும் அவங்க மூமின் ஆக மாட்டாங்க. வமா தஸ்ஸலுஹும் அலைஹி மின் அஜர். அதே மாதிரி இன்னொருத்தர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். நபியே நீங்கள் நாங்கள் சொன்ன வழியை விட்டு போட்டு அவங்க எங்களை நம்பாமல் போகிறாங்களே, அந்த வழியில் நீங்கள் போனால் நீங்களும் தவறான வழியில் போயிடுவீங்க. அதனால் நீங்கள் அவங்கள பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தாவத்து கொடுத்து கொண்டு அவங்களுக்கு படித்து கொடுத்து கொண்டுறீங்க, அவங்க ஈமான் கொள்ளலையா உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. அடுத்தது வமா தஸ்ஸலுஹும் அலைஹி மின் அஜர். நீங்கள் இந்த மக்களுக்கு இப்படி உபதேசம் செய்கிறீங்க, இப்படி அவங்களுக்கு இந்த சம்பவங்களை சொல்லி காட்டுறீங்க, ஈமானுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறீங்களே, இதன் மூலமாக நீங்கள் அவங்கள்ட்ட எந்த ஒரு கூலியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கறதில்ல, கேட்க மாட்டீங்க. சரியா? இதை நீங்கள் அவங்களுக்கு நலவன் நாடி, அவங்களுக்கு இரக்கம் காட்டி, அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து தான் நீங்கள் செய்கிறீங்க. இன்ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன். மாறாக இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த உபதேசங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் முழு அகிலத்தாருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அவங்க ஈருலகத்திலையும் அவங்க இதை வச்சு நேரான பாதை அடைஞ்சு வெற்றி பெற என்பதற்காக வேண்டி இந்த சம்பவங்கள் நாங்கள் சொல்லுகிறோம்.
அடுத்து அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்றைக்கு அல்லாஹு தாலா நிறைய அத்தாட்சிகளை வானத்தில் பூமியில எல்லாம் வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா எத்தனையோ அத்தாட்சிகள், அவன் எப்படியானவன், அவனை விளங்குறதுக்குள்ள தன்மைகள், சூரியன், சந்திரன், வானம், பூமி, இதே மாதிரி இந்த மலைகள், ஆறுகள், எத்தனையோ அத்தாட்சிகள் எல்லாம் வச்சிருக்கிறான். விதவிதமான பழங்கள், மரங்கள், தோட்டங்கள், கடல்கள், மிருகங்கள், தாவரங்கள், இதெல்லாம் அல்லாஹு தாலா ஒருவன் இருக்கிறான், அவன் தனித்தவன் என்பதற்கு அடையாளமாக இருக்குது. ஐயமின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்திலேயும் பூமியிலேயும் நாங்கள் எத்தனையோ அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றோம். யமுர்ரூன் அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன், அவங்க அதுக்கு பார்த்து கடந்துன்னு போகிறாங்க, கணக்கெடுக்காமல் இருக்கிறாங்க. அதை பார்த்து அந்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தனித்தவன் என்பதை விளங்காமல் சும்மா காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாங்க. வமா யுமின் அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அப்படி யாராவது ஈமான் கொள்றாங்கன்னு சொன்ன அதிகமானவங்க அல்லாஹ் ஈமான் கொள்றதோடு சேர்த்து அல்லாஹோட இணை வைக்கிறாங்க. இல்லைங்களா? இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த குறைஷிகள்கிட்ட, அந்த மக்காவுடைய காஃபிர்கள்ட்ட மன் ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த்ன்னு கேட்டால் சொல்லுவாங்க லயக்கூலுன் அல்லாஹ், வானம் பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க. சூரியனை படைச்சது யார்? அல்லாஹ். சந்திரனை படைச்சது யாருன்னு அல்லான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹோட இணை வச்சாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா வமா யுமின் அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவங்க அதிகமானவங்க அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்றாங்க, ஆனால் அதோட சேர்த்து ஷிர்க்கும் செய்கிறாங்க. அப்போ ஷிர்க் இருக்குதே, இது அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். ஷிர்க் மிக பயங்கரமான பாவம், அது மிகப்பெரிய அநியாயமும் கூட. அடுத்து முஷ்ரிக்கீன்கள், முஷ்ரிக்கின்டா இணை வைக்கிறவங்க, முஷ்ரிக்னா இணை வைக்கிறவங்க, காஃபிர்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறவங்க, முஷ்ரிக்னா அல்லாஹ் இருக்கிறான் நம்புறதோட அல்லாஹோட சேர்த்து வேற வேற தெய்வங்களையும் நம்புகிறவங்க தான் முஷ்ரிக்கீன்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த அவங்க கஅபாவை தவாஃப் செய்வாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க முஷ்ரிக்கீன்கள். அப்போ முஷ்ரிக்குங்க ஹஜ்ஜு செய்யும்போது சொல்லுவாங்க, தல்பியா ஓதும் பொழுது லப்பைக் லா ஷரீக லக் இல்லா ஷரீகஹு லக், சொல்லுவாங்க லப்பைக் யா அல்லாஹ் உனக்கான் வந்திருக்கிறோம், லா ஷரீக லக் உனக்கு ஒரு இணை ஒன்று இல்லை, இல்லா ஷரீகஹு லக் நீ உனக்கான் எடுத்துக்கொண்ட துணையை தவிர, இணையை தவிர, உனக்கு உதவியாக யாரை எடுத்துக்கொண்டா அவங்களை தவிர, அப்படின்னா அல்லாஹ்க்கு ஷிர்க்கு செஞ்சாங்க. சரியா? தம்லிக் ஹுலா மில்க், நீங்கள் அல்ல அந்த ஷிர்க்குகள் அவைகள் சொந்தமாக்கி கொள்வாங்க. தம்லிக் ஹுலா மலக், நீ சொந்தமாக்கி கொள்வாய், அனைத்தையும் அவங்களுக்கு எந்த சொந்தம் இல்லை. இதை மாதிரி வார்த்தைகளை பாவிப்பாங்க, ஷிர்க்குரிய வார்த்தைகளை. முஸ்லீம் ஷரீஃபில் வருது, அவங்க சஹாபாக்களுக்கு எப்போ இந்த தல்பியா ஓதுவாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லப்பைக் லா ஷரீக லக் என்று சொன்ன உடனே சொல்லுவாங்க கத் கத், போதும் போதும், இதோடு நிப்பாட்டி கொள்ளுங்க, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க, அதுக்கு பொருளை ஷிர்க்கான வார்த்தைகளை பாவிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம், ஷிர்க் இருக்குதே ரொம்ப பயங்கரமான அநியாயமாகும். அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்கிறது இல்லை. அப்போ ஷிர்க் இருக்கு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இவங்க ஈமான் கொள்ளுவாங்க, ஆனால் அதோட சேர்த்து ஷிர்க்கும் வைப்பாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இது முனாஃபிக்குகளை பற்றியெல்லாம் சொல்கிறான். அவங்க ஏதாவது அமல் செஞ்சால் அதில் அந்த அமல்ற முகஸ்துதியை காட்டுவாங்க. அமல்ற அல்லாஹுக்காண்டி தான் செய்வாங்க, அதோட இன்னும் யாருக்காவது காட்டுறதுக்காண்டி செய்வாங்க. அப்போ இன்னொருத்தருக்கு காட்ட செய்யும் பொழுது ஷிர்காகிடும். யுரா ஊன் அண்ணா சவலா எதுக்குறூன் அல்லாஹ் இல்லா கலீலா, அந்த முனாஃபிக்குகள் தொழுவாங்க, தொழும் பொழுது மக்களுக்கு காட்டுறதுக்கான தான் தொழுவாங்க. அவங்க அல்லாஹுவை மிக குறைவாகவே ஞாபகம் செய்வார்கள், அடுத்தவனுக்கு காட்டத்தான் தொழுவாங்க. இதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல வருது, யக்கூலுல்லாஹு அனா அக்னா ஷுரகாஇ அனி ஷிர்க், நான் ஷிர்க்கு வைக்கக்கூடியவங்களுடைய ஷிர்க்கை விட்டு நான் தேவையற்றவன். இல்லைங்களா? அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்கிறது இல்லை, அல்லாஹுக்கு நான் யாரையும் கூட்டாக்க வேண்டாம். மன் அமில அமலன் அஷ்ரக்க ஃபீஹி மஇய கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு, யாராவது எனக்காக ஒரு அமலை செஞ்சு அதோடு சேர்த்து யாராவது கூட்டாக ஆக்கினால் நான் அவரையும் அவருடைய அந்த கூட்டையும் ஷிர்க் அந்த அமலையும் நான் விட்டுடுறேன், நீ போ, அவன்கிட்ட வாங்கிக்கோ, என்னிட்ட வராதுண்டு. இதே மாதிரி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்த நேரத்தில் அறிவிக்கப்படும்,
மன் கான அஷ்ரக ஃபி அமலின் அமிலஹு லில்லாஹி ஃபல்யத்லுப் ஸவாபஹு மின் இன்தி கைரில்லாஹ் ஃபஇன்னல்லாஹ அக்ன ஷுரகாஇ அன் ஷிர்க். இதே மாதிரி யார் அல்லாஹுக்கு இணை வைத்து யாராவது ஒரு அமல் ஒன்று செஞ்ச அமல்களை இன்னொருத்தரை கூட்டாக்கி இருந்தால் அவர் தனக்குள்ள கூலியை அவர்கிட்டே போய் வாங்கி கொள்ளட்டும். அல்லாட்ட வர தேவையில்ல, யாரை கூட்டாளி ஆக்கினாரோ அவர்கிட்ட போய் வாங்கி கொள்ளுங்க. ஏனென்றால் நான் அல்லாஹு தாலா ஷிர்க்கை விட்டு தேவையற்றவன். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் ஷிர்க்கல் அஸ்கர். நான் உங்களும் மீது பயப்படக்கூட மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம்தான் சின்ன ஷிர்க்கை பயப்படுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒம்ம ஷிர்க்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், சின்ன ஷிர்க்குனா என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ரியா, முஹஸ்துதின்னு சொன்னாங்க. முஹஸ்துதின்னு அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல், அது சிறிய ஷிர்க்குன்னு சொன்னாங்க. யக்கூலுல்லாஹு தஆலா யௌமல் கியாமா, அல்லாஹு தஆலா கியாமத்துற நாளையில மக்களுக்கு கூலி கொடுக்கும் நேரத்தில் சொல்லுவான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா. நீங்கள் யாருக்காக இந்த உலகத்தில் அமல் செஞ்சு கொண்டிருந்தீங்களோ, யாருக்கு காட்ட அமல் செஞ்சீங்களோ நீங்கள் அவங்கள்ட்டே போங்க. ஃபந்துரு ஹல் தஜிதுன இந்தஹும் ஜஸா. நீங்கள் போய் பாருங்கள் அவங்களிடத்துல உங்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குதா, அவங்கள்ட்ட ஏதாவது உங்களுக்கு கூலி தாரத்துக்கு ஏதாவது வச்சிருக்கிறாங்களா என்று போய் பாருங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் காலையில் எழுமினால் மாலை ஆகினால் இதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி, காலையில் ஓதுறதுக்கு மாலையில் ஓதுறதுக்கு இது மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதுறதுக்கு துவா சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமுல் கைபி ஷஹாதா ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி என்ற துவா ஓதும்படி சொன்னாங்க. இந்த துவாக்களை ஓதுவது மூலமாக ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். ஹைர். இதே மாதிரி பல ஹதீஸ்கள் ஷிர்க்கை விட்டும் தப்பித்து கொள்ளதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, அஷ்ஷிருக்கு அதக்கு மின் தபீபின் நமுல். ஷிர்க் இருக்குது, அது எறும்பு ஊறுவதை விட மிக அபூர்வமானது, மிக அறிய முடியாத ஒரு விஷயம்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்ளது? அப்போ சொன்னாங்க, நீங்கள் எல்லாட்ட துவா செய்யுங்க, யா அல்லாஹ், நாங்கள் அறிந்து உனக்கு ஷிர்க்கு செய்வதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம், அறியாமல் நடந்தால் அதை விட்டும் எங்களை மன்னித்தருள்வாயாக என்று துவா செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அந்த துவா ஓதணும், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அன் நுஷ்ரிக பிஹி ஷைஆ வனஸ்தக்ஃபிருக்க லிமா லா நஅலம். உனக்கு அறியாத விதத்தில் நாங்கள் ஷிர்க்கு செய்வதற்கும் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று ஓதும்படி சொன்னாங்க. அடுத்த அல்லாஹ் தஆலா கேட்குறான், அஃப அமினு அன் தஅத்தியஹும் காஷியத்து மின் அஸாபில்லாஹ். என்ன இவங்க நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறார்களா, அல்லாஹுடைய புறத்திலிருந்து அஸாப் ஒன்று அவர்களை சூழ்ந்து கொள்ள மாட்டாதென்று? அப்படின்னா இந்த முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன அல்லாஹை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா அவங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேதனை ஒன்று அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறாங்க. இதை மாதிரி வார்த்தை அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்குறான், அஃப அமின் அல்லதீன மக்ரு ஸய்யாத்தி அன் யக்ஸிஃப அல்லாஹு பிஹிமுல் அர்த் அவ் யஅத்தியஹும் அஸாபு மின் ஹைஸு லா யஷ்உரூன். என்ன இந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய தப்பான வழியில் போகக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மக்கள், அவங்களே அல்லாஹ் பூமியில் புதைக்க மாட்டான் என்று அவங்க பயமில்லாமல் இருக்கிறாங்க? அல்லது அல்லாஹுடைய அஸாப் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹுடைய அஸாப் அவர்களை அடையும் என்று அவங்க பயப்படாமல் இருக்கிறாங்க. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர கேட்குறான், அஃப அமின அஹ்லுல் குரா அன் யஅத்தியஹும் பஅஸுனா பயாத்தன் வ ஹும் நாயிமூன். என்ன அந்த கிராம மக்கள் அவர்கள் மீது இரவு அவங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அஸாப் வராதென்றா பயப்படுறாங்க. இன்றைக்கு எத்தனை இடங்களில் சுனாமி வருது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, இதே மாதிரி வெள்ளம் வருது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது. இது அல்லாஹ்வுடைய வேதனைகள். அல்லாஹ் கேட்குற என்ன, அந்த ஊர்வாசிகள் எங்களுடைய வேதனை வரும் என்பதை அவங்க பயப்படாமல் இருக்கிறாங்களா? அவங்க தூங்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அஸாப் வரும். இன்னும் அடுத்தே கேட்குறான், அவ அமின் அஹ்லுல் குரா அன் யஅத்தியஹும் பஅஸுனா ضُحًى வஹும் யல்அபூன். என்ன அவங்க விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய வேதனைகள் அஸாபுகள் வராதென்று அவங்க பயப்படுறாங்க. இன்றைக்கு எத்தனையோ இடத்துல கிரவுண்டில் வச்சு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மௌத்து வருது, நோய் வருது, இதே மாதிரி வேறு அஸாபுகள் வருது.
அமினு மக்ரல்லா, அல்லாஹுடைய திட்டத்தை விட்டும் அவர்கள் பயப்படாமல் இருக்கிறாங்களா? ஃபலா யஅமனு மக்ரல்லாஹ் இல்லல் கௌமுல் ஹாசிரூன், அல்லாஹுடைய திட்டத்தை பயப்படாதவங்க கைசேதமுள்ள கூட்டத்தை வேற யாரும் இல்லை. ஹைர். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ். நாங்கள் அடிக்கடி பயான்களை கேட்கக்கூடிய ஆயத்து தான் உம்மத்துடைய பொறுப்பு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்க, குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, அதுஉ இலல்லாஹ், அல்லாஹும் பக்கம் மக்களை தெளிவான ஆதாரத்தோட, அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரத்தோட, விளக்கத்தோட, உறுதியான அறிவோட நான் அழைக்கின்றேன். அனவாமினி தபானி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வேலை இதுதான். இப்போ இதில் அல்லாஹு தாலா மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் எல்லாரையும் பார்த்து அல்லாஹு தாலா பகிரங்கமாக அறிவிக்கும்படி சொல்கிறான், இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய வழி, என்னுடைய சுன்னத்தி தான். நான் மக்களை அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றேன், தாவத் கொடுக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை என்பதின் பக்கம் நான் தெளிவான அத்தாட்சியோட, ஆதாரத்தோட, உறுதியான முறையில் விளக்கத்தோடு நாளை அழைக்கின்றேன். இது என்னுடைய வேலையும், என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருடைய வேலையும் இதுதான். வசுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அவன் வசுபஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், நான் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை சேர்ந்தவன் கிடையாது. அல்லாஹு தாலாவை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், உயர்வுபடுத்துகிறேன். அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. அவனுக்கு சமனானவங்களோ, அவனுக்கு ஒப்பானவங்களோ, அவனுக்கு எதிரானவங்களோ, அவனுக்கு பிள்ளையோ அல்லது தந்தையோ அல்லது மனைவியோ மந்திரியோ ஆலோசகர்களோ யாரும் இல்லை. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். இன்றைக்கு மக்கள் யாரெல்லாம் அவனுக்கு இணை துணை கட்டி இருக்கிறாங்களோ, மனைவி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ, அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள் இருக்கிறதாகவோ அல்லது தந்தை இருக்கிறதாகவோ, அனைத்து குறைகளை விட்டும் நான் அல்லாஹை பரிசுத்தப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஹிந்துக்கள் அல்லாஹுக்கு மனைவி இருக்கிறா சொல்கிறாங்க, அல்லாஹுக்குன்னா அவனோட கடவுளுக்கும் மனைவி இருக்குது அல்லது பிள்ளை இருக்குது. இப்படியெல்லாம் அவங்க தப்பான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அனைத்தை விட்டும் நாம் அல்லாஹை நான் தூய்மைப்படுத்துகிறேன். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன, 7 வானங்களும் பூமியும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும், அனைத்து மனித சமுதாயம், ஜின் வர்க்கம், மலக்குமார்கள், உயிரினங்கள் எல்லாம் அல்லாஹுவை தூய்மைப்படுத்துது. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து, வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், ஆனால் நீங்கள் அந்த தஸ்பீஹலை உங்களால் அறிய முடியாது, உங்களால் விளங்க முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா, அல்லாஹு தாலா மிகப்பெரிய கிருபையாளனாகவும் சகிப்புத்தன்மையுள்ளவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் அருளாளனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கிறான். இப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போமா? ஓகே. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது